அதாவது நபிகள் நாயகம் கிபி 570 அவர் ஒரு நேரம் சொன்னது சாராம்சம். கேள்வியை ஏன்னா சில பேருக்கு தூரத்தில் இருக்கணும், கொஞ்சம் மைக்கு சரியா வழங்கி இருக்காது. 570 நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க கிபியில. அதுக்கு முந்தி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, வேதங்கள்லாம் இருந்திருக்கு. இதான் ஒரு அரசியல் சாசனம், இதான் சட்டம்னு குரானை காட்டினீங்கன்னா அதுக்கு முந்தி உள்ள வேதங்கள்லாம் எங்க? அதான கேள்வி. இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் அத்தியாயத்தை பிரட்டின உடனே ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கும். என்னன்னு கேட்டா யூமினு 2வது அத்தியாயம், அதான் பக்ரான்னு சொல்லுவாங்க. யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக. தமிழ்லயும் இருக்குது. இந்த பக்கம் அரபி, இந்த பக்கம் தமிழ். நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். எடுத்த எடுப்புலயே முகமதே, உமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்ப வேண்டும், உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை நல்லா கவனிங்க ஐயா. உங்களுக்காக தான் இது, நீங்க தான் நல்லா கவனிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உமக்கும் இதுக்கு முந்தி உள்ள மக்களை எல்லாம் நம்ம கைவிட்டாரான்னு கேட்டாங்க. கடவுள் இதுக்கு முந்தி எவ்வளவு பேர் வந்தாங்க? நபிகள் நாயகம் மட்டும் இந்த மக்களை கவனி, அதுக்கு முந்தி உள்ளவங்க நிலைமை என்னன்னு கேட்டாரு. குர்ஆன் ஆரம்பமே எப்படி இருக்குன்னா, முகம்மதே, உமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் முஸ்லிம்கள் நம்ப வேண்டும், உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் முஸ்லிம்கள் நம்ப வேண்டும். இப்படித்தான் இஸ்லாமே ஆரம்பிக்குது. இது என்ன உண்மையை நமக்கு சொல்லுதுன்னா, நபிகள் நாயகம் இந்த இறை தூதர்கள்ல கடைசியானவர், அவர் மாத்திரமே இறை தூதர் அல்ல. இதுதான் இஸ்லாம், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வசனத்தினுடைய போதனை. அதனாலதான் மோசேன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்லக்கூடிய மூசாவை, கிறிஸ்தவர்கள் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசாவை, கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹீமை, கிறிஸ்தவர்கள் இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயிலை, கிறிஸ்தவர்கள் தாவீது என்று சொல்லக்கூடிய தாவூதை, கிறிஸ்தவர்கள் நோவா என்று சொல்லக்கூடிய நூஹு நபியை, இப்படி இதற்கு முன்னாடி யோபு என்று சொல்லக்கூடிய ஐயூபை, இப்படி சாலமன் என்று சொல்லக்கூடிய சுலைமானை, இப்படி எல்லா இறை தீர்க்கதரிசிகளையும் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்லயே சுலைமான் நல்லவராக இருந்தார், அவருக்கு நாம் நேர்வழி காட்டினோம், அவர் மக்களுக்கு போதனை செய்தார்னு சாலமனை பத்தி குர்ஆன் சொல்லுது. அது மாதிரி யோபுவை பத்தி சொல்லுது, நோவாவை பத்தி சொல்லுது. அது இப்படி எல்லா தீர்க்கர்களை பற்றியும் குர்ஆன் ஒத்துக்கொள்ளுது. நல்லா வழங்கிக்கணும். அதாவது 4 வேதம் அதையே இஸ்லாம் மறுக்குது. தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் வேதம் கொடுத்தோம்னு தான் குர்ஆன் சொல்லுது. வான்சல மாஹுமுல் கிதாப், நபிமார்களை நாம் அனுப்பினோம், அவர்கள் அவ்வளவு பேருக்கும் வேதத்தை கொடுத்தோம். 4 வேதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. எல்லா இறை தீர்க்க தரிசிகளுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எங்களுக்கு 2வது கருத்து இடம் கிடையாது. எல்லாருக்கும் வேதம் உண்டு. என்ன அப்ப இது தேவை குர்ஆன்? இதுக்கு ஒரு கேள்வி வரணும். இதுக்கு முன்னாடி வேதங்கள்லாம் இருக்குங்கிறீங்க, அப்புறம் என்னதுக்கு குர்ஆன்? இந்த கேள்வி கேட்டா அதுக்கும் இஸ்லாம் விட சொல்லுது. என்ன விட? வேதங்களை அந்த வேதத்தின் காவலர்களாக இருந்த மத குருமார்கள் தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக மாற்றினார்கள், திருத்தினார்கள், நீக்கினார்கள், மறைத்தார்கள். தங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கைவரிசையை காட்டிட்டாங்க. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸ்லாம் தௌராத் என்று முன்னர் வேதம் வழங்கப்பட்டதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சொன்ன அதே வேகத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இதுல அவங்க கைவரிசையை காட்டிட்டாங்க, அதனுடைய பியூர் தன்மையில இல்ல. இத நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, இதுதான் பைபிள் நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். இந்த இதுதான் பைபிள், இது பைபிளுடைய டெக்ஸ்டுகளை தான் முழுக்க பெரிய சொந்த கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. பைபிளுடைய டெக்ஸ்டுகள் அப்படியே என்ன இதுல இருக்குன்னு எழுதியிருக்கிறோம். கண்டிப்பா முதல் சொன்னதுக்கு நேர்மாத்தமா அடுத்து உள்ளது வருது, அடுத்து உள்ளதுக்கு நேர்மாத்தமா அடுத்து உள்ளது வருது. அப்ப இது கண்டிப்பா மனிதனுடைய கைவரிசை வழங்குது. கடவுளுடைய வார்த்தையில முரண்பாடு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மறதி வரலாம், அறிவு குறைவு இருக்கலாம், கடவுள்கிட்ட தப்பு வரக்கூடாதுல்ல. வேதம்ங்கிறது கடவுளால கொடுக்கப்பட்டதுங்கும் போது அப்ப இந்த தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், இன்னும் எத்தனையோ இந்தியாவில் கூட நபி இறை தூதர்கள் வந்திருக்காங்க. நபிகள் நாயகம் மாதிரி இந்தியாவுக்கும் வந்திருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, குர்ஆன் வசனம். எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அவங்கவுங்க மொழியிலேயே தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். தமிழுக்கு தூதர், மலையாளத்துக்கு தூதர், எல்லாத்துக்கும் வந்திருக்கிறாங்க. இஸ்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறது. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மத குருமார்கள் தங்களுடைய அந்த காலத்துல ரிக்கார்டா பெருசா பாதுகாக்க முடியாத ஒரு காலம், கைவரிசையெல்லாம் காட்ட வேண்டிய, யார் பேர் வேணா என்ன சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி இருந்ததுனால மத குருமார்கள் வேதத்துல கைவரிசை வச்சுட்டாங்க. அதனாலதான்
ஒரு வேதமே சகோதரர் வந்து இந்த பைபிளை மேற்கோள் காட்டினா நான் புண்படுத்துறதுக்கு சொல்லல. பைபிள் என்பதை ஒரு எடிஷன்ல போட்டதுல இருந்து பல வசனங்கள் அடுத்த எடிஷன்ல இல்லை. ஒரு பைபிள்னு சொல்லி எடிஷன் வெளியிடுறாங்கன்னா 90 உள்ள எடிஷன் பைபிளும் 98 பைபிளையும் சிலதை காணாம். அப்ப மனிதர்கள் கை வைக்க அதிகாரம் இருக்கு நமக்கே விளங்குது. அது மாதிரி கத்தோலிக்க பைபிள், புராட்டஸ்டன்ட் பைபிள் ரெண்டுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 7000 வசனங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. 7000 வசனங்கள் வந்து இங்க உள்ளது அங்க இல்ல, அங்க உள்ளது இங்க இல்ல, மாற்றி இருக்கு, கூட்டி இருக்கு. அதான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். என்னென்ன வசனங்கள் கத்தோலிக்க பைபிள்ல உள்ள வசனங்கள் இத்தனை. சில ஆகமங்களே காணாம், சில சாப்டரை அத்தியாயமே இல்லை இதுல உள்ள, அதுல இல்ல. குரானை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள்ல விளங்காத்தனமா நிறைய பிரிவு இருக்கிறான். ஆனா குரான்ல எந்த மாற்றமும் இல்லைங்க. முஸ்லீம்லயே ஷியான் இருக்கிறான், சன்னின்னு இருக்கிறான். இஸ்லாத்துல இல்ல, இவனா விளங்காம பிரிஞ்சுட்டு கிடக்கிறான். இவனும் அதைத்தான் குரான் சொல்லுவான், அவனும் அதைத்தான் குரான் சொல்லுவான். குரான்ல ஒரு வரிய கூட சேர்க்க முடியாது, பாதுகாக்கப்பட்டிருக்கு. நாங்க இஸ்லாம், நாங்க நம்ம முஸ்லீம்களாகிய நாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அந்த நிலைப்பாடு தான் ஐயா கேட்டாரு. அதாவது கேட்ட அடிப்படையில் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் வந்து புண்படுத்துறதுக்கு இல்ல, பைபிளை பத்தி பேசினான்னு சொல்லக்கூடாது, புண்படுத்துறதுக்கு இல்ல. அவங்க கேட்டாங்க, இதுக்கு முந்தைய வேதங்கள்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு அதை விட்டுட்டியா இங்க பண்றது எடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இஸ்லாத்துல அதெல்லாம் ஒத்துக்கத்தான் செய்யும், எல்லா வேதமும் உண்டு. அந்த காலத்துல வந்து கைவரிசையை காட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அதாவது மதத்தை வந்து புரோகிதத்துக்கு பயன்படுத்த நினைச்சாங்கன்னு வைங்களேன். குரானுடைய இந்த டெஸ்ட் படி பயன்படுத்த முடியாது. புரோகிதத்துக்கு அவ்வளவு சாவுமன் அடிக்கிற வசனம் இருக்குது. ஆனா புரோகித தொழில் நான் செய்ய நினைச்சேன்னு வைங்க, அப்ப நான் குரான்ல கை வச்சு ஆகணும். குரான் ரிக்கார்டா பாதுகாக்கப்பட்டதுனால கை வைக்க முடியல. அந்த பாதுகாப்பு அதுக்கு முந்தி உள்ள வேதங்களுக்கு இல்லைங்கும் போது நான் என்ன செய்வேன், செத்தா இத்தனை நாள் சடங்கு செய்ய வேண்டும் நான் எழுதி சொல்லிக்கிறேன். அப்பதான் என்னை கூப்பிடுவீங்க. செத்ததுக்கு சடங்கு செய்யணும், அதுக்கு இந்த மத குரு வரணும்னு நான் எழுதி வச்சேன்னு சொன்னா எனக்கு வருமானம். அப்ப புரோகிதத்தின் மூலமாக வருமானம் வரும் என்ற காரணத்திற்காக புரோகித தொழில் செய்யக்கூடிய மதகுருமார்கள் தங்கள் கைவரிசைய வேதத்துல காட்டினாங்க. அதனால நம்பிக்கைக்குரியது இல்லைன்னு சொல்றோம். வேதங்கள் வழங்கப்பட்டதை ஒத்துக்கிறோம், அவங்க எல்லாம் நல்ல மனிதர்கள் ஒத்துக்கிறோம். அதுல மனிதன் வந்து கைவரிசையை காட்டினதுனால நான் குரான்ல ஒரு கேரண்டி இருக்கு, இந்த வேதத்தை நாம் அருளினோம், நாமே இறுதி வரை பாதுகாப்போம். குரான்ல ஒரு வசனம் இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி உலகத்துல 14 நூற்றாண்டு கடந்துருச்சு, ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் வேற ஒரு குரானை எடுத்துக்கிட்டு இதுல இப்படி இருக்கு அதுல அப்படி இருக்கு, பம்பாயில அச்சிட்டது இப்படி இருக்குது, மெட்ராஸ்ல அச்சிட்டது இப்படி இருக்குன்னு கேட்க இயலாது. சவுதி அரேபியாவுல குரான் இப்படி இருக்குது, அதுல உள்ள 8 வசனத்தை இந்தியாவுல அடிச்சத காணாமன்னு கேட்க இயலாது, ஒரு வார்த்தையை கேட்க இயலாது. இப்படி இந்த பாதுகாப்பு இருக்கு பாருங்க, இதுல 14 நூற்றாண்டா பாதுகாக்கப்பட்டு வர்ற விதத்துல இஸ்லாம் தனித்து வழங்குது. அதனால நம்ம முந்தி உள்ள மக்களை எல்லாம் கடவுள் அம்போண்டு விட்டுக்காரு நாங்க சொல்லல, அவங்களுக்கு எல்லாம் வேதம் இல்லைன்னு சொல்லல, அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சின்ன ஐயா வந்து பைபிள்ல கொஞ்சம் நல்லா ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா எல்லாம் சொன்னாங்க. அதே பைபிள்லயே நான் கேட்கிறேன், பைபிள்லயே இன்னும் பல வேதங்களை பற்றி குறிப்பிருக்குது. இயேசு வந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்குள்ளும் பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், பைபிள் சொல்லுது. பைபிள் இருக்கு. அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லி ஒன்ன பிரசங்கித்திருக்கிறாரு. அது எங்க? அவரை பற்றி இன்ஜீல் நீங்க சொல்லக்கூடிய பைபிள் இருக்கிற அது இயேசுவை பற்றி அவருடைய சீடர்களும் பிந்தி வந்தவர்களும் எழுதினது, இயேசு எழுதினது அல்ல. மத்தேயு என்பது இயேசுவுக்கு கடவுள் சொன்னதும் அல்ல. இயேசுவை பற்றி மத்தேயு என்பவர் எழுதினதுக்கு பேர் மத்தேயு. இயேசுவை பற்றி மார்க்கு என்பவர் எழுதினதுக்கு பேரு மார்க்கு. இயேசுவை பற்றி லூக்கா எழுதினதுக்கு பேரு லூக்கா. இயேசுவை பற்றி யோவான் எழுதினதுக்கு பேரு யோவான். அவரை பற்றி அவருக்கு பிந்தி வந்த மற்றவங்க எழுதினதுதான் இருக்கே தவிர அவருக்கு கடவுள் கொடுத்த வேதம் எங்கேண்டா இல்ல. ஆனா அவர் அப்படி வேதத்தை பிரசங்கித்தார்னு அதை யூக்கா யோவான் எழுதி வச்சிருக்காங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு இருக்குது. அது எங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்க? மறைச்சிட்டாங்க, அது காணாம். அது காணாம். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல ஒன்னும் மொத்த பைபிள் எடுத்துக்குவாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் குறிப்பிடப்படுது. அது எங்க? என்னென்னமோ ஆதி ஆகமம் இருக்குது, லேவியர் ஆகமம் இருக்குது, எண்ணாகமம் இருக்குது, எவ்வளவு ஆகமங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது இயேசுவே நேரடியாக பிரசங்கித்தார்னு சொல்லிக்கிறீங்க, அது எங்க? இயேசு பிரசங்கத்தை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நான் அந்த சமுதாயத்துக்கு பெரிய சவால், ₹1,00,000 சவால் விட்டு இருக்கிறேன். எனக்கு தேவை இயேசு பிரசங்கித்தார் ஒரு போதனைன்னு வருது, அந்த தொகுப்பை எனக்கு காட்டுங்க. இயேசுவை பத்தி அவர் அந்த ஊருக்கு போனார், இந்த ஊருக்கு போனார், அது எப்படின்னு அவர் போனது வந்ததை பத்தி இருக்குது. இயேசு கொடுத்திருக்காரு, இயேசு கடவுள் ஒரு வேதம் கொடுத்தார், அதை நாங்க இஞ்சி நம்புறோம். அது வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் பைபிள் சொல்லுது, அது எங்க?
இவங்க இதை இஞ்சில்னு சொல்லிட்டு இருக்காங்க. விளங்காம முஸ்லீம்கள் சொல்ற இஞ்சியிலும் இந்த புதிய ஏற்பாடு ஒண்ணுன்னு சொல்லி, புதிய ஏற்பாடுங்கிறது இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாது. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்காவெல்லாம் இயேசு சொன்னதா, இயேசுவை பற்றி இந்த 4 பேர் சொன்னதா? அதுக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப குர்ஆன்ல